பிரபல நடிகர் கிங்காங் அவருடைய மகள் இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கு. ரொம்ப விமர்சையா நடந்திருக்கு. ஹெலிகாப்டர்லாம் பூ தூவி இருக்காங்களாம். உங்களுக்கே நியாயம் இருக்கா? கிங்காங்னு பேர் வச்சது கலைப்புலி சேரன், காதல் சுகுமார், முத்துக்காளை, நாஞ்சில் விஜயன். சோசியல் பிரம்மாண்டமா நடந்திருக்கு கல்யாணம். கிங்காங் மகள் கீர்த்தனான்ற நவீன் கல்யாணம் பிரம்மாண்டமா நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே சார். மிகைப்படுத்தி பேசுவது கூட பொய்யானதை பேசக்கூடாது. ஹெலிகாப்டரில் மலர் தூவுது, மூட்டை மூட்டையாக வந்து கிங்காங் வீட்டில் இறங்கிச்சு. எடைக்கு எடை சீர்வரிசை அது வந்து பில்டப் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் ஒரு கார் கூட வாங்காதவர் ஹெலிகாப்டர் மலர் தூவுதல் அதுக்கு எவ்வளோ காசு ஆகும் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? கல்யாணத்துக்கான ஒட்டுமொத்த செலவே அந்த ஹெலிகாப்டர் வாடகைக்கு சரியாக இருக்கும். 10 லட்ச ரூபா. ஆமாம். ஒருவேளை ஆச்சோ இனியும் அது கிலோ கணக்கில் நகைகள் பில்டப்பில் மூட்டையாக வந்துகிட்டு இருக்குன்னு இன்கம் டேக்ஸ்காரன் போனான்னா பாவம் திணறிடுவாங்க. ஒவ்வொரு நடிகைக்கும் இப்படி பூஸ்டப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுத்தர நடிகருக்கு இப்படி வேண்டாங்க. தயவு செஞ்சு சில சமயங்களில் நடிகர் நடிகைகளும் ஸ்டேட்டஸ் பார்த்து தான் கல்யாணத்துக்கு வருவாங்க. ஓஹோ, சக நடிகர் கூட. இப்போ ரஜினிகாந்த் நம்ம கூட நடிச்சாலும் ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவாங்க. ஆமாம், அதாவது சினிமா நடிகர்களில் ஏபிசி இருக்குது. ஓஹோ. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பிரபல நடிகர் கிங்காங் அவருடைய மகள் இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கு. ரொம்ப விமர்சையா நடந்திருக்கு. ஹெலிகாப்டர்லாம் பூ தூவி இருக்காங்களாம். எடைக்கெட சீர்வரிசைலாம் கொடுத்துருக்காங்களாம். எப்படி சார் இதை பார்க்குறீங்க? உங்களுக்கே நியாயம் இருக்கா? என்ன சார்? கிங்காங் என்பவருடைய சொந்த பேர் சங்கர் ஏழுமலை. வந்தவாசி பக்கத்தில் அவர் ஊர். ரொம்ப கஷ்டப்பட்ட பையன். அப்படிப்பட்ட சூழ்நிலை கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். எனக்கு தெரிந்த என்னுடைய அனுபவத்தில் தவக்களை மாதிரி கிட்டத்தட்ட தவக்களை, அப்புறம் அந்த ஜெய்சங்கரோட வீட்டில் இருந்தார் குள்ளமணி, நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆனால் இந்த கிங்காங் தான் ஆண்டவனுடைய அனுக்கிரகம் முழுமையாக இருந்துச்சு. என்ன காரணம்னா 2 பொண்ணுங்க ஒரு பையன். திருமணமாகி குழந்தை பெற்ற ஒரே நடிகர் யாருன்னா கிங்காங். எனக்கு மற்ற யாரும் இந்த கிடையவே கிடையாது. ஐயோ. அது மட்டும் இல்லை, குள்ளமணியும் சரி தவக்களையும் சரி ஒரே தண்ணி. ஏன்னா எல்லாரோடையும் நான் நெருங்கி பழகியிருக்கேன். அந்த ஸ்டார் நைட் என்று சொல்லப்படுகிற ஸ்டார் ஷோவுக்கு கூட்டு போயிருக்காங்க. நானும் போயிருக்கேன், என் கூட வந்திருக்காங்க. அந்யோன்யமே எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் குள்ளமணி வந்து ஜெய்சங்கிட்ட வேலை பார்த்தவர், தவக்கலை பாக்யராஜ் சார் முன்னுக்கு வந்தவர். இவர் வந்து யாருன்னா கலைப்புலி சேகரன் இயக்குனர் தான் இவர் அறிமுகப்படுத்தினது ஃபஸ்ட்டு. அதில் அவருடைய எல்லா படங்கள்லையும் இவருக்கு முக்கியமான வேஷம் இருக்கும். யாருக்கு? சங்கர்ங்கிற பேரையே கிங்காங்னு பேரை வச்சதே கலைப்புலி சேகரன் தான். அதுக்கப்புறம் தான் ரஜினி, கமல் எல்லாரோடையும் சேர்ந்து நடித்தார். ஆனால் முழு திறமை. அதாவது எப்படின்னா டான்ஸ் நல்லா ஆடுவான். ராமராஜன் மாதிரி ஆடுவான், தலைவர் மாதிரி ஆடுவான், ரஜினி மாதிரி ஆடுவான், கமல் மாதிரி ஆடுவான். அதுவே பெரிய பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆமாம். தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் இல்லை, கிராமத்தில் உள்ள அத்தனை தெருக்களில் உள்ள கோயிலில் இவனுடைய நிகழ்ச்சி இருக்கும். ஓ சூப்பர். அப்படி அதாவது சினிமா மட்டும் இல்லாமல் அந்த கச்சேரிக்கெல்லாம் தனியாக போகிறது. ஆமாம். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இப்போ அவர் சினிமாவில் வந்து ரொம்ப வருஷங்களாச்சு. வருஷத்தில் 324 நாள்னா 360 நாள் கிட்டத்தட்ட வெளியூர்லாம் இருப்பார். ஷோ தான். அந்த ஷோவில் சம்பாதிச்சு சிகரெட்டு குடிக்காமல், தண்ணி அடிக்காமல், எந்த கட்டப்பழக்கம் கிடையாது, எந்த செலவும் பண்ணாமல் நேராக எம்ஜிஆர் நகரில் ஒரு சொந்த வீடு வாங்கினார். சூப்பர் சார். அதேமாதிரி சொந்த வீடு, 2 மகள் ஒரு பையன் இருந்தவர் கிங்காங் தான். அதேமாதிரி தமிழ்நாட்டில், கேரளாவில், பெங்களூரில் எல்லாருக்கும் கிங்காங்க தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 300 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு போல சார். ஆமாம், 300 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பாரு. அதுவும் இல்லாமல் நிறைய ஊர்களில் அவருக்கு வந்து இந்த ஷோ நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவருக்கு பர்சனல் பழக்கம். அதனால் அவர் சினிமா இல்லை என்றால் கூட அந்த காசை அவர் இதில் சம்பாதிச்சிடுறாரு. நான் எப்படி சினிமாவில் அதிகமாக எனக்கு வருமானம் இல்லைன்னா கூட இப்போ யூடியூப்பில் சம்பாதிச்சிட்டு இருக்கணும், அதே மாதிரி கிங்காங் இந்த சினிமாவில் வாய்ப்பு இல்லைன்னா கூட அவர் கச்சேரி இது மாதிரி சரி பாடல் பாடல், ஆமாம், அதில் வந்து அவர் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவருடைய கல்யாணத்துக்கும் நான் போயிருக்கேன். என்னுடைய மகன் கல்யாணத்துக்கும் அவர் வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு காலையில் அவருடைய கல்யாணத்துக்கு நீங்கள் போனீங்களா? போனேன்.
இல்ல உண்மைதானே சார்? அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து பூ கொட்டினது இடைக்கிட இது வச்சதெல்லாம் உண்மைதானே அப்படி சார்? அதாவது இல்ல சோசியல் பிரம்மாண்டமா நடந்திருக்கு கல்யாணம். கிங்கா மகள் கீர்த்தனான்ற நவீன் கல்யாணம் பிரம்மாண்டமா நடந்திருக்கு அப்படின்னா சொல்றாங்களா சார்? அந்த பையன் பேர் நவீன், பொண்ணு பேர் கீர்த்தனா. மணமகன் கீர்த்தனா, மணமகள் கீர்த்தனா நவீன். 2 பேருமே பிகாம் எம்பிஏ படிச்சிருக்காங்க. அவர் வந்து எல்ஐசியில் வேலை பார்க்குறதா சொன்னார் என்கிட்ட கிங்காங்கு. அதுமாதிரி பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, நல்ல டிஸ்ட்ரிக்ட்லாம் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதாவது அப்பாவுடைய கடுமையான உழைப்பு தெரிஞ்சு நல்லா படிச்சுது. அதனால் கல்யாணம் வீட்டில் வந்து சொன்னார், இல்லை கண்டிப்பாக வரேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அதுமாதிரி காலையில் சென்னையில் உள்ள அந்த அறுபடை முருகன் கோயில் பஸ்ஸனில் அங்கே கல்யாணம் ஆச்சு. இதில் எங்கள் வீட்டில் காலையில் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நீ சுபமுகூர்த்தம் இல்லையே, எப்படி இன்றைக்கி கல்யாணம் வச்சுருக்காங்க? இன்னொரு கேள்வி வந்துச்சு. ஒருவேளை அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கல்யாணம் பூரா வந்து மணமகன் செலவு. ஓஹோ, மணமகன் வீட்டார் செலவு. உங்கள் சைடு கிங்காக விட்டு செலவெல்லாம் கிடையாது? இல்லை, அது ரிசப்ஷன் மட்டும்தான் அவங்க செலவு போல். என்ன காரணம்னா அவங்க தான் அவங்க மணமகன் வீட்டார் தான் அவங்க பரிமாறினாங்க. ஓகே ஓகே. அங்கேருந்து தள்ளி ஒரு கார்பரேஷன் கிரவுண்ட் இருக்குது. கிரவுண்டில் ஷாமியான போட்டு தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 300லேருந்து 500 ரூபா சாப்பிட்ருவாங்கன்னு வச்சுங்களேன். எல்லாமே வந்து இப்போ நான் கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னா அவரை வச்சு நட்சத்திர நடத்தின ஒரு 10-15 பேர் வந்தாங்க. அப்புறம் நம்ம நடிகர்கள் காதல் சுகுமார், முத்துக்காளை, நாஞ்சில் விஜயன், இப்படி ஒரு 2 பேர் வந்தாங்க. பத்திரிகைக்காரங்க தினகரன் தேவராஜ்லாம் வந்தார், அவரும் சினிமாவில் நடிக்கிறவர் தான். அப்படி தான் வந்தோம். எங்கே சார் முதல்ல ஆரம்பித்து சிவராஜ்குமார் வரைக்கும் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துருந்தாரு சார், ஃபோட்டோலாம் போட்டிருந்தாரு, ரொம்ப விமர்சையாக இருந்துச்சு. சரி எல்லோரும் வந்துருப்பான்னு நினச்சேன் சார். நான் சொன்னபடி அவரே சொல்லிட்டார், கிங்காங்கே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டார் தான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணது. குரு பூர்ணிமா இன்றைக்கி அந்த பௌர்ணமியில் பௌர்ணமி குரு பௌர்ணமி. ஆனால் அது அவங்க தான் தேர்ந்தெடுக்காங்க. அந்த அறுபடை வீட்டையும் அங்கே வச்சு கல்யாணம் பண்ணலான்ட்டு அவங்க தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க. அதனால் அவங்க தான் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. நீங்கள் சொல்கிறபடி இப்போது நானும் தான் யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன். மிகைப்படுத்தி பேசவே கூடாதுங்க. மிகைப்படுத்தி பேசுவது கூட பொய்யானதை பேசக்கூடாது. ஏன்னா கிங்காங் எவ்வளவு அவருக்கு வருமானம் வருது, எவ்வளவு அவர் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா அந்நியமாக பழகக்கூடியவங்க. அறுபடை வீடு கோயிலில் கல்யாணம், அங்கே வந்து ஹெலிகாப்டரில் பூ தூதுன்னா ஏன்டா சொல்கிறவன் சொன்னால் கேட்குறவனுக்கு எங்கடா மதி போச்சு? இல்லை அந்தளவுக்கு பில்டப் இருந்துச்சுல சார். இப்போ எல்லாருக்கும் கொடுத்து பத்திரிக்கை தந்தார். சூப்பர் ஸ்டார் ஆரம்பிச்சு சிஎம் வரைக்கும் இங்கிட்டு சிவராஜ்குமார் வரைக்கும் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து வந்தார். அப்படிங்கும்போது பெரிய நடிகர், பழைய நடிகர், கொஞ்சம் விமர்சையாக வைப்பார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்கல்ல. அப்படி இருந்துருக்குல்ல. அதாவது தன்னுடைய அவர் குடும்பத்தில் முதல் கல்யாணம், முதல் மகளுடைய கல்யாணம். அப்படி இருக்கும்போது அவர் சரி ரைட்டு நம்ம இவ்வளோ வளர்ந்துருக்கோம், ஸோ நம்ம ஊரில் பூரா நம்மளை ஒரு பில்டப் கொடுக்கணும். அவர் இயல்பாக அவர் கொஞ்சம் விளம்பரம் விரும்பி தான். அதனால தான் அவர் என்கிட்ட வீட்டுக்கு வரும்போது சொன்னார், அண்ணே நிறைய பேர் கேட்டாங்கண்ணே, கலாட்டா எல்லாம் கேட்டாங்க, என் பொண்ணு தான் வந்து IBMல கொடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். சந்தோஷம்பாண்ணே, ஏதோ கொடுக்கல் வாங்க இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க வந்து ஹெலிகாப்டரில் மலர் தூவுது, மூட்டை மூட்டையாக வந்து கிங்காங் வீட்டில் இறங்கிச்சு. இடைக்கு எடை சீர்வரிசை சொல்லியிருக்காங்க சார் சோசியல் மீடியாவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா? நான் பார்த்தேன். அதாவது தயவு செய்து இந்த மாதிரி யூடியூபுக்காரங்க பில்டப் கொடுக்குறேங்கிற நினைப்பில் கவுத்து விட்டுறாதீங்க ஆளை. இன்னும் ரொம்ப நாள் வாழணும், ரொம்ப நாள் வந்து கலைச்சேவை பண்ணணும் இப்படின்னாச்சுன்னா சரி அவர் தான் பெரிய பில்டப் கொடுக்குறாரு அப்படின்னு சிலர் வராமல் கூட போயிடுவாங்க. இப்போது அந்த கல்யாண மண்டபம் எங்கே அசோக் நகரில் இருக்குது. அந்த கல்யாண மண்டபம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபா இருக்கலாம், அவ்வளோதான். அது என்ன அவர் வந்து இப்போ பெரிய ஐஸ்வர்யா மஹால் இல்லாட்டி அங்கே திருவான்மையில் பெரிய கல்யாண மண்டபம் கன்வென்ஷன் சென்டரில் அங்கே இப்போ சிஎம்லாம் வரதா இருந்தால் அந்த மாதிரி இடத்துக்கு தான் அவர் வர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது வந்து பில்டப் ரொம்ப ஓவராகிடுச்சு. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் என்னென்னா அந்த யூடியூப்லேயும் நான் ஒரு வருஷம் வேலை செஞ்சுருக்கேன் என்ன. அதனால் தயவு செய்து கிங்காங்குக்கு நீங்கள் ஆதரவாக இருங்க, அனுசரணையாக இருங்க. இப்படி ஒரு வேளையாச்சோ இனியாது கிலோ கணக்கில் நகைகள் பில்டப்பில் மூட்டை மூட்டையாக வந்துகிட்டு இருக்குன்னு இன்கம் டேக்ஸ்காரன் போனான்னா
பாவம் திணறிடுவாங்க. அதுலயும் பாருங்க இந்த காய்கறி வண்டியோட போனுச்சாம்ல, சஸ்பென்ஸா கொண்டு போய் காய்கறி வண்டியெல்லாம் போகும்ல, அப்படி போய் மண்டபத்துல போகும்போது அப்படி சஸ்பென்ஸா ஓப்பன் பண்ணாராம். கேட்ட சீர்வரிசை என் பொண்ணுக்கு அப்படிலாம் சொல்றாங்களே சார். எனக்கு என்னமோ கிங்காங் சொல்லியிருக்கவே மாட்டார். எனக்கு அவரை போய் தெரியும். இவங்களா பில்டப் கொடுக்குறது கிங்காங் தகவல்ன்ட்டு எனக்கு அவர் அப்படி சொல்லக்கூடிய ஆள் இல்லை. இவங்களா நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகைக்கும் இப்படி பூஸ்டப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுத்தர நடிகருக்கு இப்படி வேண்டாங்க. தயவு செஞ்சு நல்ல கல்யாணம் ஆனதுன்னு சொல்லுங்கள். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ கொடுத்தும் ஒருத்தரும் வரலையேன்னு ஆதங்கப்படுறாங்க. அதான் நானும் கேட்குறேன். இப்போ எல்லாருக்கும் நேரடியாக போய் கொடுத்துருக்காரு, எல்லா ஃபோட்டோவும் ஆதாரம் இருக்குது, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, எல்லாத்துலேயும் போட்டிருக்காரு. ஒரு நடிகரோட வர மாட்டாங்களா எப்படி சார்? இல்லை, ரிசப்ஷனுக்கு பார்ப்போம், ரிசப்ஷனுக்கு வரலாம் அதில். ஏன்னா இப்போ கல்யாணம் தான் நடந்து முடிஞ்சிருக்கு கோயிலில். இது வந்து ஏற்பாடு பை மணமகன் வீட்டார். இனிமேல் தானே இவருக்கு மணமகள் வீட்டாரில் ரிசப்ஷன் வச்சுருக்காரு. அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பேர் கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு 25 பேர் 30 பேர் வரத்தான் செய்வாங்க. சிலர் சரி நம்மளை தேடி வந்துட்டாருன்னு சொல்லி ஸ்பாட்டில் ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருக்கலாம், பண ரொக்கமாகவும் கொடுத்துருக்கலாம். அது வெளியே வராது. ஏன்னா சில சமயங்களில் நடிகர்களும் ஸ்டேட்டஸ் பார்த்து தான் கல்யாணத்துக்கு வருவாங்க. ஓஹோ, சக நடிகர் கூட. இப்போ ரஜினிகாந்த் நம்ம கூட நடிச்சாலும் ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவாங்க. ஆமாம், அதாவது சினிமா நடிகர்களில் ஏபிசி இருக்குது. ஓஹோ, இப்போ நானும் சி தான். சினிமாவில் வந்து ஏபி தான், அதாவது குடும்பத்தரமான படம், கொஞ்சம் செக்ஸுவல் படம், இப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஏபிசின்னு தனியாக பிரிக்கிறீங்களே? நடிகர்கள் ஏபிசி இருக்காங்க. சென்சார் அப்படி பிரிப்பான்னு பார்த்தா இருக்கா? இல்லை 10 லட்சத்துக்கு மேலே வாங்குறவங்க ஏ. ஓ. 5 லட்சத்துக்கு மேலே வாங்குறவங்க பி. 1 லட்சத்துக்கும் குறைய வாங்குறவங்க சி. ஏன்னா இவங்க என்னை போன்றவர்கள் கிங்காங் பண்ணுறவங்களாம் சிறுக சேமித்து தான் ஏதாவது ஒரு ஃப்ளாட்டோ ஒரு பைக்கோ வாங்க முடியும். இப்போ நானாவது கார் வச்சுருக்கேன். புத்திசாலித்தனமாக சங்கர் எங்கே போனாலும் ஆட்டோவில் தான் போவார். சொந்தமாக கார் கூட வாங்கலை. செலவு பண்ண மாட்டார். இல்லை, சிக்கன பேர்வழி செலவு பண்ண மாட்டார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது காருக்குன்னு ஒரு டிரைவர் போடணும், அதை அவர் கண்ட்ரோல் பண்ணணும். இவரால் அது முடியுமாங்கிறது தெரியாது இல்லையா? அதனால் ஒரு கார் கூட வாங்காதவர் ஹெலிகாப்டர் மலை தூதல், அதுக்கு எவ்வளோ காசு ஆகும் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? கல்யாணத்துக்கான ஒட்டுமொத்த செலவே அந்த ஹெலிகாப்டர் வாடகைக்கு சரியாக இருக்கும். 10 லட்சம். ஆமாம். இது என்னன்னு எனக்கு நானும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். நான் அதை கிங்காண்ட சொல்ல நினச்சேன். அவர் புரிஞ்சுப்பார். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.